என்னடா ஒரே காக்காவா பறக்குது. அதாவது மக்கள் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து 2 மைனா ஆகுது. அந்த மைனா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு குட்டி போட்டுருந்தது. குட்டி பார்த்தீங்கன்னா தவறி கீழே விழுந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா காக்காலாம் தொத்த ஆரம்பிச்சிச்சு. அதை தேடுற போன சாக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100 ரூபா பழைய 100 ரூபா கிடைச்சிது. இந்த காக்கா பசங்க ஃபுல் சரௌண்டிங்கில் இருக்கிறானுங்க. இவங்க எப்படின்னா குத்தி தூக்கின்னு போயிட போகிறானுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அதை உள்ளே உட்காந்துருக்குது. போய் தூக்கின்னு வரும். ஒரே காக்காவாக இருக்குது. காக்கா தான் தள்ளி விட்டுக்குது நான். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மைனா பார்த்தீங்கன்னா பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மூளை முடுக்கில் போய் உட்காந்துச்சு. கஷ்டப்பட்டு அவனை எப்படியோ குச்சை வட்டி தட்டி வெளில எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்துட்டான். காலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி மாட்டிருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பையன் ரொம்ப பயத்தில் இருந்தால் பார்த்தாலே தெரிஞ்சுது. கையிலேருந்து கொஞ்சம் நழுவி ஓடினா. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் அவன் வீடு, இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு இருந்தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா காக்கா தொட்டி ஊற்று நல்லா கீழே உண்டு. அந்த 100 ரூபா என்னாச்சுன்னு போய் பார்த்தா அந்த 100 ரூபா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்தது. சரி பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ஜோபியில் வச்சுக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனா ரொம்ப பயத்தில் இருந்து சரின்னு சொல்லிட்டு கொண்டாந்து செட்டில் விட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து கொண்டாந்து வச்சு அடுத்து என்ன சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.